தொடர்ந்து இது தொடர்பாக பேசுவதற்காக நினைக்கிறார் பாஜகவை சேர்ந்த நிர்வாகி எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். சார் வணக்கம். தற்போது கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் நியூஸ் தமிழ் நிருபரை அடைத்து வைத்து அங்கு தாக்குதல் நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கனிம வெள்ளை தொடர்பாகவும் மணல் கொள்ளை தொடர்பாகவும் நியூஸ் தமிழ்ல செய்தி வெளியான வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். கனிம வளம் நம்ம நாட்டினுடைய சொத்து. அது கொள்ளையடிக்கப்படுவது பரவலாக நடந்துட்டு இருந்தாலும் பல செய்தி நிறுவனங்கள் அது குறித்த செய்திகளை வெளியிடுவதற்கு தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில மிக தைரியமாக அதை குறித்து செய்தி வெளியிடக்கூடிய நியூஸ் தமிழ் 24/7 தைரியத்தை முதல்ல நான் பாராட்டுறேன். இது மிக மிக வன்மையா கண்டிக்கக்கூடிய வகையில ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் தமிழகத்துல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டும் போது அவர்கள் மேல தாக்குதல் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சமீபத்துல அதிகமாயிட்டு வருது. அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் உரிய பாதுகாப்பு முதலில் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த தாக்குதலில் ஈடுபட்ட கனிம வள கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்து அவர்களை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகத்தினுடைய சொத்து களவாடப்படும் போது அதை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய ஊடகத்தினுடைய குரல் வலையை நசுக்கும் செயலாக இது இருக்கின்றது. இதை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அரசியல் பாரபட்சம் எதுவுமின்றி அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.